உன்னை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. போலாமா? கட்டாயமா போகணுத்த. தீர்க்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்குது. சீக்கிரம் தீர்த்தரலாம். உன் மனசுக்குள்ள இவ்வளோ வெறி இருக்குல்ல, சீக்கிரம் ஜெயிச்சிருவ. எதிரி எப்பவும் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கானே, ஏன் தெரியுமா? அந்த ரகசியம் என்ன தெரியுமா? ஏன் எப்பவும் கெட்டவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கானே, எப்படி? ஏன்னா அவன் நோக்கமே எப்பவும் ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான். எதிரியை எப்படியாவது ஜெயிச்சணுங்கிற நோக்கம்தான். அவன் வெற்றி பெற்றுட்டே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவனால பழி வாங்கப்படுற நமக்குள்ள ஒரு பயம். நம்மள பழி வாங்கிடுவானோங்கிற பயத்துல நாம விழுந்துருந்தோம். அவனை ஜெயிச்சே தருவானே எதிரி நினைக்கிறானா, அவன் ஜெயிச்சுக்கிட்டே போறான். அவன் செய்யறது தப்புன்னு தெரியும். அவனுக்கு என்னைக்குமே அவன் தோத்து போயிட மாட்டாங்கிற எண்ணமே வராது. அடுத்து அடுத்து அடுத்துன்னு அவன் முயற்சி பண்ணுவான். அதனாலதான் எதிரி என்னைக்குமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த திருப்பி எந்த மிஸ் ஆகலாம், அடுத்து உனக்கு வச்சிருக்க அப்படின்னு அதுக்கடுத்த வேலையை பார்க்க போயிடுவான். அதனாலதான் எதிரி ஜெயிக்கிறான். புரியுது. நம்முடைய எண்ணம் என்னைக்குமே என்னால முடியும், நான் முடிச்சு காட்டுவேங்கிற எண்ணம் மட்டும் தான் இருக்கணும். உன்னால முடியுங்கிற நம்பிக்கையோட அடி எடுத்து வை. நிச்சயமா வெற்றி உனக்குதான். இந்த விக்கி பொண்டாட்டி வைக்கலா. ஆல் தி பெஸ்ட் டே. நல்லா இருக்கு. கோர்ட்டுக்கு போறதா சரிதான். அங்க போய் புருஷனுக்கு குழம்பு வச்சுட்டு வந்தோமா, அவருக்கு பிடிச்ச மாதிரி வச்சோமா, ஓட்டு சாப்பிட்டாரா, பிள்ளைக்கு பாலை கொடுத்தோமான்னு யோசிக்காத. எதுக்காக போயிருக்கோ அதை மட்டும் பாரு. தட்டி கொடுக்கறது புருஷங்கிற தோழன் கிடைச்சா எந்த பொண்ணு உச்சத்துக்கு போயிருவா. போதுமா, இவனால குடும்பத்தை கவனிச்சா இனி அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டும். இந்த சமுதாயத்துல எனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்துட்டா, அப்ப எங்க ஸ்தானத்தை கொடுத்துட்டா, அவளுக்காக வாழட்டும். உன் நம்பிக்கைப்படி உன் பொண்டாட்டி ஜெயிப்பா. அவ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி தானே. அடியே ஆனந்தி, ஜெயிச்சிடணும். கட்டாயமா ஜெயிப்ப. நல்லா இருக்கடி, ஆளே மாதிரி நல்லா இருக்க. பார்த்து ரசிக்கிறான். இப்படி எல்லா புருஷனும் நினைச்சிட்டா எல்லா பொண்ணுங்களும் நல்லா இருப்பாங்க. நல்லா இருக்கும் உனக்கு இது. இவ ஒரு மாதிரியா இருக்கா. சந்தோஷமா தானே போற? பிள்ளைகளை பத்தில கவலைப்படவே வேண்டாம், நான் பாத்துக்கிடுவேன்க்கா. உங்களுக்கு வீட்டு நினைப்பே வேண்டாம். நீங்க போற வேலையில மட்டும் வெற்றி பெற்றுங்கக்கா. அக்கா சந்தோஷமா இருக்குக்கா. என் கூட அடுப்பல்ல கிடந்தாக்கா இன்னைக்கு கருப்பு கோட்டை போட்டுட்டு கருப்பு சிங்கம் மாதிரி கோட்டைக்கு போறா எங்க அக்கா. அக்கா ஜெயிச்சிருக்கா. கட்டாயமா ஜெயிப்பேன். அன்னைக்கு தேன்மொழி ஒரு வார்த்தை சொன்னா தெரியுமா? ஒரு பொண்ணு முன்னேறி போனா அவன் நமக்கான பாதையை சரி பண்ணி வச்சுட்டு போறான்னு அர்த்தம். நீ போய் பாதையை சரி பண்ணுக்கா. உனக்கு பின்னாடி நிறைய பேர் வருவாங்கக்கா. நான் அந்த பாதையில முன்னள்ளி போட மாட்டேன். உனக்கு நான் உதவி பண்ணுவேன்க்கா. அக்கா பிள்ளைகளெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துருவேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வீட்டு ஞாபகமே வரவே வேண்டாம். அவளம் நம்மளால ஆக முடியாதுங்கிற அவளம். வீட்டு நினைப்பே வேண்டாக்கா. ஜெயிச்சிருக்கா. கட்டாயமா. ஆனந்திமா, கங்க்ராச்சுலேஷன்மா. தேங்க்யூ மாமா. சந்தோஷமா போ. தேங்க்ஸ் மாமா. போயிட்டு வாங்கக்கா. சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. போயிட்டு வரேன். வா, திரும்பி பார்த்ததெல்லாம் போதும். போ, முன்னோக்கி பாரு. முன்ன மட்டும் பாரு, பின்ன பாத்துறாத. போ. சரி அக்கா, ஆல் தி பெஸ்ட்க்கா. அக்கா நல்லா கத்துக்கணும்க்கா. சரி. சாப்பிட்டியா? தேன்மொழி, ஒரு நிமிஷம். உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும். பொய்ய ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது. நரி என்னத்தா கலசாயம் பூசினாலும் மழை பெஞ்சதுன்னா கரைஞ்சுதான் ஆகணும். உண்மை வெளிச்சத்துக்கு வந்ததுன்னா உண்மைத்தன்மை தெரிஞ்சுதான் ஆகணும். ஆனந்தி, போலாத்த. எனக்கு முன்னாடி பாதையை வகுத்துட்டு போனவங்களுடைய பாதையில நிறைய முட்களும் ரத்த கரையும் இருக்குது. அதுக்கு மருந்தா இருப்பேன்னு சொல்ல வந்தேன். வா போலாம். கைமொழி, சாப்பிட்டியா? ஏதாவது செஞ்சு கொடு. செஞ்சு வச்சுட்டேன், சாப்பிடலான்னு தெரியல.
கொஞ்ச நாளைக்கு கோவமா இருப்பா, அதுக்காக கொடுக்காம இருந்துறாதீங்க மாமா. எப்பமாவது மனசு இறங்குவல்ல. வெயிட் தூக்காத, கீழே வை, நான் பாத்துக்கிட்டேன். என்ன உன் வலது கை இடது கை வலது கண் இடது கண் விட்டு போயிட்டாங்கன்னு கவலையா இருக்குதோ? சேச்சே, சந்தோஷமா இருக்கு மாமா. அது வேற ஒண்ணும் இல்ல மாமா, எப்பவும் அவங்க கூடயே இருப்பேனா, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. நீ என்ன படிச்சிருக்க? நான் எங்க படிச்சேன், +2 தான் முடிச்சிருக்கேன். படிக்கணும்னு நினைந்தானே உங்க தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓ, படிக்கும் போதுதான் நல்ல வேலை பார்த்துட்ட. ம் சரி, ஏதாவது டிகிரி ஏதாவது போட வேண்டியதானே? ம், போடுறேன் மாமா. ஆமா, நீ டீச்சர் வேலை பார்த்தல? பால்வாடி டீச்சர். பால்வாடி டீச்சரா? சரி, இன்னைக்கு டீச்சர்ஸ் யாரும் வரலன்னா 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸுக்கு எடுப்பேன். நீ 12th என்ன மார்க்கு? ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஸ்கூல் ஃபர்ஸ்டா? ஆமா மாமா, மேல படிக்கிறதுக்கு காசு இல்ல, வெறும் 3000 ரூபாய் தான் டிகிரி போடுறதுக்கு. அப்பெல்லாம் 100 ரூபாயே எனக்கு பெருசா தெரியும், 3000 ரூபாய்க்கு எங்க போக? வீட்டு வேலை பார்த்தாலும் 200 ரூபாய் 300 ரூபாய் தான் கொடுத்தாங்க, அது அம்மா மருந்து செலவுக்கு தான் பத்தோம். நானும் அங்கங்கன்னு உருட்டி பரட்டி ஏமாத்தி பறக்கி எப்படியாவது படிச்சிடலான்னு பார்த்தேன் மாமா, முடியல. அதுக்கப்புறம் அன்னைக்கு அம்மா தான் என்னை படிக்க வைக்கன்னு சொல்லி கூட்டு வந்தாங்க. வந்த இடத்த தானே வேண்டத வேலை பார்த்துட்டேன். நீ வேண்ட வேலை பார்த்தாலே என் தம்பிக்கும் பங்கு இருக்குது. அவன் கருத்தை பிடிச்சி நான் படிக்க போறேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே நீ? அதுக்குள்ள குழந்தை, அப்புறம் இன்னொரு குழந்தை. சரி பரவாயில்ல மாமா, அதான் ஏன் சார்வா ஆனந்தி அக்கா படிச்சு போயிட்டாங்களே. அவ படிச்சதே எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது, தூங்க போறேன்னு தான் சொல்லிட்டு போய் கதை போட்டுவாங்க. இப்பதான் தெரிஞ்சு அவங்க படிச்சிருக்காங்கன்னு. சரி கிளம்பு. எங்க? மாமா கூப்பிட்டா வா, கிளம்பு. அது வீட்டுல வேலை பிள்ளைங்க. இங்க பாரு, குழந்தைங்க குடும்பம்லாம் அது ஒரு பாட்டுல இருக்கட்டும், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதையும் கொஞ்சம் வாழணும். 24 மணி நேரமும் வீடு குடும்பம் பிள்ளைகளு சோறு பொங்குறது குழம்பு வைக்கிறது கோலம் போடுறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுவும் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் தான். அதே நேரத்துல ஒரு மணி நேரமாவது உனக்காக ஒரு நாளைக்கு வாழணும். இங்க பாரு, பிள்ளைகளை விழுந்து விழுந்து கவனிக்க, நாளைக்கு அது வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்காக எதுவும் செய்ய போறது கிடையாது. புருஷனுக்காக குடும்பத்துக்காக புருஷன் குடும்பத்துக்காக எல்லாம் செஞ்சுட்டு கிடக்க, நாளைக்கு குறுக்கு வழியும் கால் உடைச்சுன்னு வந்து நிற்கும் போது நீ செஞ்சதுக்காக யாரும் திரும்ப உனக்கு கால் கூட அமுக்கி விட மாட்டாங்க. குடும்பத்துக்காக ஒன்ன காலும் குடும்பத்துக்காக குழந்தை பெற்று கொடுத்த அந்த இடுப்பும் வழியில் துடிக்கும், மருந்து கூட போடுறதுக்கு யோசிப்பாங்க, ஒரு நேரம் 2 நேரம் போட்டு விடுவாங்க. ஆனா அதே குடும்பத்துக்காக தான் நீ 10 வருஷம் 20 வருஷம் ஓடி இருப்பேன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. நீ 20 வருஷம் ஓடின ஓட்டத்துக்கு 5 நிமிஷம் கூட மருந்து போட்டு தேய்க்க மாட்டாங்க. அவங்களாலதான் உனக்கு குறுக்கு வழியும் கால் வலி வந்திருக்குன்னு கூட தெரியாம இந்த கிழவிக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு அசால்ட்டை தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. வயசா இன்னொரு ஓரத்துல கிடக்கணும் இல்ல மருந்து எடுக்கணும் அப்படிங்கிற வதச்சொல்லதான் நீ கேட்கணும். இந்த குடும்பம் இல்ல, எந்த குடும்பத்திலயும் அதுதான் கேரி. நல்ல குடும்பமா இருக்கட்டும் பாசக்கார குடும்பமா இருக்கட்டும், எந்த குடும்பத்துல இருந்தாலும் அதான் சரி. கொஞ்சம் உனக்குன்னு கொஞ்சம் வாழ்ந்துட்ட, குடும்பத்துக்காக ஒரு பொண்ணு தியாகம் பண்ணுவா, அது நல்லதுதான். அதே நேரத்துல அந்த தியாகத்தோட சேர்ந்து உனக்கும் ஒரு மணி நேரம் எடுத்துக்க. மாமா டீச்சர் ஆகணும் அவ்வளவுதானே உனக்கு? தேங்கப்பா, டீச்சர் என்ன சிரிப்பு வருது? சின்ன பிள்ளைல இருந்தே ஆசை மாமா. உனக்கு இப்போ எத்தனை வயசு ஆகுது? 25. அம்மா நெஞ்சு வலிக்க, 25 வயசு தான் ஆகுதா? சரி கிளம்பு, சுடிதார் போட்டுட்டு வா, பைக்ல போயிருவோம். ஒரு இன்ஸ்டியூட் ஆபீஸர் தெரியும், நான் அவட்ட சொல்லி சேர்த்து விடுறேன், சரியா? வா. காசி மாமா கிட்ட ஒரு மோதிரம் இருக்கு, அச்சரும், வா. பிள்ளையோ பிள்ளை, போ கிளம்பி வா. ஆமா, ஆபீஸ்க்கு நெக்ஸ்ட் மந்த் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நான் நாளைக்கே போகலான்னு இருக்கேன், உனக்கு எந்த ஆச்சுமே இல்லையே? நாளைக்கே வா. வீட்டுல சூழ்நிலை ஒன்றும் சரியில்லை. சரி சரி, நீங்க போகணும் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஒண்ணும் இல்லையா? வேற என்ன? வேற இன்னைக்கு ஒரு நாள் இருக்குது, வெளியில போயிட்டு என்ன முடிச்சுட்டு இல்லாமா? ஃபேமிலியா எல்லாரையும் கூட்டிட்டு போகணுமே, எல்லாரும் இப்போ ஆளுக்கோ திசையா போயிருக்காங்க, நம்ம மட்டும் போக முடியாதுல்ல. அப்போ நைட்டு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் டின்னருக்கு போலாமா? அது வேணா பண்ணுவோம், எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சேர்ந்து போகலாம். அண்ணா, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஒண்ணு இல்ல அண்ணா. சொல்லு, சும்மாதான் பேசிட்டு இருந்தோம். சரிண்ணே, நான் கிளம்புறேன், கையில் வா போலாம், நான் அங்க போய் பேசுறேன்னு. வா போலாம். ஏன் இங்க நின்று பேசுனா என்ன? அங்க போய் சொல்றேன், வா. நைட்டு டின்னருக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கோம், நீ இன்னும் வாரியா?
உன் வேலை எது உண்டு அதை பார்த்துட்டு போ. நான் உன்கிட்ட கேட்டனாடி, நான் சாப்பிட வரேன்னு கேட்டனாடி. என்ன பொண்ணு தர? என்ன பொண்ணு தர? பாதி கோர கட்டவல. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்ப எங்கடி கோத்த கட்டிட்டு இருக்க நீ? ஒண்ணு இல்ல கையில இந்த கிசர் கூட்டிட்டு போடா. போ. அடக்கு மக்க என்ன வம்பு இழுத்துட்டு இருக்கா? ஒண்ணு இல்ல கையில் நீ போ. கையில் வா போலாம். ஐயோ எடி சும்மா இருடி, நான் புடிச்சுக்கிட்டேன், நீ போ. அண்ணா அவளை விடுன, அவ சும்மா தான் நிக்க. விடு. அது கிச்சடி கையில் நீ போ. அவளுக்கு கொஞ்சம் கோவம், டென்ஷன், பிரஷர். நீ போ. என்ன பண்ணது பயம் இல்ல. அது வந்து கிசர் கூட்டு போயமா. கிசர் கூட்டு போடா. நான் என்ன சொல்லிட்டேனோ இப்படி கோபப்படுற? நான் சொல்லிருக்க மாட்டேன், நீ வீம்புக்கு பண்ணனல. இப்போ நீ சொன்னா கோபப்படுறத நீ செய்வ. பாடி போ. கல்ல கொண்டு எரிஞ்சு விடுவியா? ஐயோ கையில்மா நீ போமா. இவ்வளவு பண்ணாலும் பண்ணிரும். கையில் நீ போமா. கையில் சாரி கையில எடிச்சு மயிருடு. என்ன இப்படிலாம் பேசுற? நான் அப்படிதாண்டி பேசுவேன். நீங்க இந்த போல கல்ல கொண்டு எரிஞ்சிரேன் போ. இவ கத்துன என் புள்ளைய தூக்கிட்டான். போ கையிலே. கல்லூனி மங்கை மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கான். கூட்டு போடா. இவன் ரெண்டு சண்டை போட வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இருக்குதே. ஆனந்தி அப்பப்போ இவனை பார்த்து முறைக்கா. அவன் லேஸ்ல என் பார்த்து முறைக்க மாட்டாளே. புது பொண்டாட்டி திட்டு வாங்குறா. கொஞ்சம் கூட என்ன நினைப்பு நிக்கான். டேய் ஒன்னதாண்ட சொல்றேன், கையில கூட்டிட்டு போ. அவ திட்டு வாங்கிட்டு இருக்கா. இப்ப தேன்மொழி ஒண்ணும் பண்ண முடியாது. அவ வயித்த புள்ள இருக்கு. அவ இஷ்டத்துக்கு கத்ததான் செய்வா. கூட்டு போ. சரி மெதுவா ரொம்ப கத்தி பேசாத. புது பொண்டாட்டிடா கத்திட்டு போறா. டேய் விக்ரம் இன்னைக்கு செம கச்சேரி இருக்குடா. என்ன மாப்பிள்ள டவுசரோட அந்த மாதிரி இருக்குது. அது வேற ஒண்ணு இல்லத்தான், நானும் கருவேப்பில வாட்டி போயிட்டு இருந்தோம். திடீர்னு கிச்சடி கொள்ளு. ஆகா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரவட்டியா குதிச்சுக்கிட்டு இருக்காளேன்னு உள்ள புகுந்துட்டோம். அறுத்து கிழிச்சுக்கிட்டு இருக்கா. அசராம வந்து நின்றுட்டு இருக்கியா? அண்ணே எங்களுக்கு இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. என்னடா சொல்றீங்க? அதான் இனிதான் மெயின் பிக்சர் இருக்கு பாருங்க. ஏய் கருவாயா ஆரம்பிச்சுட்டாடா. செத்த இன்னைக்கு நான் ஆத்தி இன்னைக்கு நான் அறுத்து கிளிப்பா மாப்பிள்ளலாம் குடியேறி இருந்திருக்காரு. நான் தொட்டிக்கு கிளம்பிட்டேன். ஆகா மாப்பிள்ள புரியுதா நாங்க என் உள்ள புகுந்தோன்னு அடக்கரோப்ப எனக்கு பக்கத்துல இல்லையடா. மொழி வயிற்றுல கொப்புல என்னத்துக்கடி ஆகும். அப்படி போட்டு நாப்பில தூக்கிட்டு போயிருவோம். கையடுறா. தாவா அண்ணேவ பிரஷர்ல இருக்கானே இவன் ஒருத்த. கையடுறா. அண்ணேவ பிரஷர்ல இருக்கானே உள்ளதாச்சி பிரஷர் இருக்குல்ல அதான். ஆமா அது வந்து ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். ஓயாம சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி எல்லாரும் இப்ப இங்க வந்து கிளம்பி இருக்கணும். யாராவது நின்னுட்டு இருந்தீங்க வாயில இருக்குது. ஒருத்த விடாம சாத்தி எடுத்துறேன். போங்க எல்லாரும். இது யாயிரம். போங்க. என்னைக்கு இவளுக்கு பட்டா போட்டு கொடுத்தாங்க? வர்றா பையல. தேன்மணி குட் மார்னிங். பேட் மார்னிங். பேட் மார்னிங் தேன்மணி. இல்ல நீ கருவாப்பை கிட்ட பேட் மார்னிங் சொல்லல அதான். எனக்கு குட் மார்னிங் தான், உங்களுக்கு தான் பேட் மார்னிங். அட்ரஸ் அக்கா. கமிஷனரி சொல்லுங்க மேடம். ஒரு பையன் நிக்கக்கூடாது. குறிப்பா உன் நொண்ணே நிக்கக்கூடாது. போச்சல் இந்த வளர்ந்து கட்டவனே. அட விக்கிறேன்னு மட்டும் பிடிச்சிருக்குது. வளர்ந்து கட்டானே போனே புண்ணு போட்டுருக்கோம். அட வளர்ந்து கட்டானே போனே பாத்து மொழி விடுவாதமா என்ன கட்டிருக்கான். நீ என்னமோ சொன்னிய வாரியில அதை வச்சு வெளுத்து வாங்கு. 5 நிமிஷம் கூட டைம் கொடுக்க மாட்டேன். எழுந்து கிளம்பணும். நான் சோறு பொங்கணும். பொங்க போறாளா? நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்கிட்ட யாரும் பேசக்கூடாது. நான் பொல்லலாம் ஆயிருவேன். விக்கி நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஏன் அவளை டென்ஷன் படுத்துற? வளர்ந்து கட்டவனே போ. இருடா
தேர்மொழி இன்னைக்கு சிம்பிளா முடிச்சிட்ட. என்னத்தடா? இல்ல சவுண்டு தான். ஆசாசியா ஓடி வந்தான். மரியாதையா ஒரு பையன் நினைக்கப்படாது. சரிங்கக்கா நாங்க போயிருந்தோம்க்கா. டேய் வாடா போடா நீங்க எல்லாம் அதான் உங்களுக்கு மதிப்பா கூப்பிட்டு இருக்கான். வேற ஒண்ணு இல்லக்கா நாங்க போறோம்க்கா. இப்போ என்ன வாயடிக்கா. போம போம இவளே ஒரு குழந்தையதான் இருக்கா. சே நான் மணலுக்கு இன்னும் கொஞ்சம் அறுப்பு கொண்ட விழுன்னு பார்த்தேன். கம்மியா விழுந்துட்டேன். நிறைய விழணும். ஏதாவது பண்ணணுமே. என்னனே சோறு பொங்க வேண்டாமா? என்ன நின்றுட்டு இருக்க? எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க. நான் பொங்கி வச்சுட்டேன்டா. ஆத்தாடி பொங்கிட்டியா? எதுக்குடா? அதான் அவளுக்கு பிடிக்காதுல. சரி விடுத்த நீ மணி கோப்படாத கோப்படாத. ஆகா இன்னைக்கு சண்டை இழுப்பா. டேய் அண்ணா. ஆகா விக்கி போய் கோத்து விடுதான். இது தெரியாம நான் உளறிட்டேனே. நீ டயர்டா வருவ அதான் பொங்கி வச்சேன். ஆகா இன்னைக்கு கண்குள்ளாத காட்சி. எங்க சிம்பிளா சண்டை முடிஞ்சிட்டோன்னு நினைச்சேன். எனக்காக யாரும் சோறு பொங்கி வைக்கணும் அவசியம் இல்ல. எனக்கு தேவையானதை என்னால செஞ்சுக்க முடியும். செய்ய முடியலனா பட்டினியா கிடப்பேன். யாருக்கிட்ட எச்சுக்கல சோறு வாங்கி திங்க மாட்டேன். ஏன் அப்படி பேசுற? யாருடைய இரக்கமோ தயவோ எனக்கு தேவையில்லை. யாருடைய இரக்கத்தையும் பெறுவதற்கு நீ என் நிலைமை கேவலமா போகல. யாராவது என் மேல இறக்கப்பட்டீங்க கண்டு கண்டமாக்கிடுவேன். என் மேல எவனும் இறக்கப்படக்கூடாது. எனக்கு ஒண்ணு ஊழல் இல்ல. மனசுல தைரியம் இருக்குது. போடாங்க இருந்து உன் மூஞ்சில முடிக்கவே எனக்கு பிடிக்கல. உன்னை திட்டக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா உன்னை திட்டவே இருக்காமல. போடா போடா. என்ன போன ஏன் அவளை டென்ஷன் படுத்துற? டேய் விக்கிறேன்னா ரொம்ப பொண்ணுத்தரன்னு பழி வாங்குதாரு. அதான் எனக்கும் தெரியல. அண்ணங்காரனை யாரும் திட்டோட மாட்டாரு. இப்ப என்ன இப்படி இறங்கிட்டாரு? சாரி அவன் மேல ஒண்ணு நீ இறக்கப்பட வேண்டாம். இல்ல அவளுக்கு பேச கஷ்டமா இருக்குள்ள அதை எடுத்து கொடுத்து. அவனுக்கு இதெல்லாம் பத்தாது. அடிச்சான்ல கை ஓங்கி அடிச்சான்ல வயிற்று கறி அப்போது தெரிஞ்சு அடிச்சான்ல. அத்தா இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்காரா? இவன் மடியில உயிரை விடுறதுக்கு முன்னாடி எங்க அம்மா சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. உனக்கு பிறக்க போற மொத்த பிள்ளவோ அப்பாடான்னு. அம்மாவையும் மறக்க முடியல அப்பாவையும் மறக்க முடியல. அப்பா என்னைக்கு வருவாரு என்னைக்கு வருவாரு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அடிச்சாமல ஒண்ணு இல்லத்தா. விடுங்க விடுங்க. ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நான் சத்தியமா மறுபடி பைத்தியனா இருப்பேன். இல்லைன்னா கெட்ட வழியில போயிருப்பேன். என்னால அந்த வழியில இருந்து மீண்டு வந்திருக்க முடியாது. உயிரே வச்சிருக்கேன்னு தெரியும். என் அப்பா வரவேற்க காத்துட்டு இருக்கேன்னு தெரியும். அடிச்சான்ல எவனு எனக்கு இறக்கப்பட வேண்டாம். புரியுதா மிஸ் பொண்ணுதர? நீ யாரோ நான் யாரோ உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பேசாதடி தேன்மொழி. இந்த வாழ்ந்து கட்டவங்கிட்ட சொல்லு. வயிற்று இருக்கிறது உங்க அப்பா தானே? அப்படிதானே நீங்க நம்புறீங்க? நம்புறது இல்ல அதுதான் உண்மை. உங்க அப்பா உங்க கையில பத்திரமா வருவாரு. அது என் பொறுப்பு. சரி தேன்மொழி. அது வரைக்கும் ஒண்ணு நொன்னு எதுவும் என்கிட்ட பேசக்கூடாது. உங்க அண்ணனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அண்ணாடி வார்த்தையை கொட்டாதடி. அவன் ஒண்ணு கொட்டல கரெக்டா சொல்றான். ஏண்டா நீ யாரும் பண்ணிட்டு இருக்க? நான் அப்படித்தான் பண்ணுவேன். அப்படித்தான்டா பண்ணுவேன். இல்லாத தேன்மொழி. உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. புரியுதா? என்ன மன்னிக்க மாட்டியாடி? நான் ஏன் மன்னிக்கணும்? நான் மன்னிக்க மாட்டேன். இங்க மன்னிச்சு 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 நான் முட்டாளாயிட்டேன். நான் யாரும் இங்க மன்னிக்க போறதில்ல. ஏன்னா மன்னிக்க போறதுனால அப்படியே திருந்த போறீங்களா என்ன? இல்ல நான் அழுக நான் பட்ட வேதனை மாறுமா என்ன? மாறாதுல்ல. அப்ப மன்னிப்பு மட்டும் நான் எதுக்கு கொடுக்கணும்னு கேட்க? எனக்குள்ளதான் இருக்கும். மன்னிப்புலாம் ஒரு மண்ணு கொடுக்க முடியாது. இங்க இருக்க ஒருத்தனுக்கு சொல்றேன், ஆடுற வரைக்கும் ஆடிக்க. ஜெயிப்பா இந்த தேன்மொழி ஜெயிப்பா. யார சொல்லிட்டு போறா? இது பொண்ணு தெரிய சொல்லலைவா? எனக்கு தெரியும்டா. எனக்கும் தெரியும். ஏன்டா நீ அவன் கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படிதான் பண்ணுவேன். அப்படிதான் பண்ணுவேன். அடிச்சல்ல அவன் என்னதான் பேசட்டுமே. அடிச்சிருவா நீ. உன் வீரத்தை அவகிட்ட காட்டிருக்க. ஒரு புள்ளத்தாச்சிட்ட காட்டிருக்க. அவ புள்ளத்தாச்சிடா. 2 மாச புள்ளத்தாச்சி எப்போ அடிச்சிருக்கா? உன் உடம்பு கூசல. சொல்லி காட்டுறத வலிக்கிட மனசு. புள்ளத்தாச்சிடா. மரணம் வரைக்கும் போய் புள்ளை பக்க போறா. மீண்டு வருவாளா வரமாட்டாளானே தெரியாது. வாழ்வா சாவான்னு 4 குறிச்ச நாள். மரணம் இந்த நாள் தான் வரும்னு தெரிஞ்சா வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதான்டா கருப்படி நிலைமை. வருவமா மாட்டோமா அவளுக்கே தெரியாது.
அப்படிப்பட்டவங்களை அடிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். புள்ளத்தாச்சி பஸ்ல இருந்தா திருடன் கூட எந்திரிச்சு இடத்த கொடுப்பான். அவனுக்கு தெரியும் ஆட்டோல பிரசவத்துக்கு இலவசம். ஏன் தெரியுமா? அவ வருவாளோ மாட்டாளோன்னு நினைப்புலதான் போறவகிட்ட எதுக்கு காசை வாங்கிக்கிட்டு இருந்தா. ஒரு புள்ளத்தாச்சி போய் அடிச்சிருக்க. உனக்கு மன்னிப்பே கிடையாது. அன்னைங்கிற ஒரு மதிப்பு வச்சிருந்தேன். எப்போ கை நீட்டி அடிச்சியோ சே போடா. எனக்கெல்லாம் என் பொண்டாட்டி பார்த்து கத்ததுக்கே பயமா இருக்கும். நாலு பொழுது என்ன ஒரு குழந்தை மாதிரி பார்த்து எனக்கு புள்ளை பெத்து கொடுத்து மாடு மாதிரி உழைக்கிறான். அவளை கை நீட்டுதமே இல்ல கத்துறமேனு உடம்பு கூசும். அவங்க நம்மளை என்னத்தான் எரிச்சல் படுத்துற மாதிரி எது வேணாலும் பண்ணிட்டு போட்டுமே, அவ செஞ்ச ஒரே ஒரு தியாகத்தை மட்டும் நினைச்சு பாரு. 1000 தியாகம் பண்ணிருக்கா, ஏதாவது ஒண்ணு நினைச்சு பாரு. நம்மளை நம்பி கழுத்தை கொடுத்ததே ஒரு தியாகம் தான். அதுக்கே அவன் மேல கோவப்படக்கூடாது. ஒரு இடத்துல சின்ன ஒருத்த உதவி பண்ணிட்டா தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், சார் தேங்க்ஸ் சார், உங்களை மறக்கவே மாட்டேன் சார். நீ பாக்குறதுலாம் அவரை பார்த்தா ஒரு மதிப்பு மரியாதை வைக்கிறீங்க. கெட்டவ கூட வாழ்றவா 1000 தியாகத்தை பண்ணிட்டு கூட வாழ்றா. அவளை பார்த்தா உங்களுக்கு கோவம் வருது. ஏதோ ஒரு முன்ன பின்னா தெரியாத ஒரு உதவி பண்ணா தெய்வமா பாக்குறீங்க. அதே வீட்டுல இருக்க ஒரு பொம்பளை தியாகம் பண்ணா அற்பமா பார்த்துட்டு இருக்கீங்க. சத்தியமா சொல்றேன்டா, எந்த வீட்டுல ஒரு பொம்பளை ஒருத்தன் மதிக்கிறானா அந்த வீடு மட்டும்தான் முன்னேறுது. அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் முன்னேறுது. என் வாழ்க்கையில பாத்துருக்கேன். புருஷனை எடுத்தறிஞ்சு பேசிட்டு போனவளும் வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. பொண்டாட்டி அடிச்சு கொடுமைப்படுத்தினவனும் வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. மாமா நான் கிளம்பி வந்துட்டேன். இருமா, நான் வண்டி சேவை எடுத்துட்டு போ. சரிங்க மாமா. எங்க தருண் எங்க போன மாதிரி இருக்குது? என்ன தருணே? காலேஜுக்கு போறோம். அத்தடி தருண் ஒன்னும் சொல்லல. அவன் கிடக்கா. இருமா, நான் வண்டி சேவை எடுத்துட்டு வரேன். எங்கடா கூட்டு போற? இல்ல அந்த டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் இருக்குல்ல, அவர் எம்எல்ஏ ஆட்டோ ஒரு சீட்டு கேட்டிருக்கேன். இப்பதான் கேட்டேன் போன் பண்ணி, தாரேன்னு சொல்லிட்டாரு. அவன் பணம் கேட்பானு 5 லட்சம் ரூபா கேட்காரு. பணம் கையில இல்ல, என்ன பண்ணுன்னு தெரியல. பாப்போம், பேசிட்டு வரேன். ஒண்ணு பண்ணு, அவர் ஒரு வேலையை முடிச்சு கொடுக்க சொன்னாரு. அது எங்க அண்ணன் முடிச்சு தருவானா, ஃபீஸை கழிச்சிருங்கன்னு சொல்லி. சரி, அழகு நீ வா. சரிங்க மாமா. டேய் என்னடா நீ என்னைக்காவது இளநீ அடிச்சிருக்க? அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் பார்த்தாடா. பொம்பளை எல்லாம் நம்மளால கை நீட்ட முடியாது. என்னடா சொல்ற? அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது. எங்க அப்பா எங்க அம்மா கை நீட்டுவாரு, அதை பார்த்துருக்கேன். எங்க அம்மா கம்மல் கும்மெல்லாம் பிஞ்சு கீழே விழும். அவ்வளோ அடியும் வாங்கிட்டு எங்க அம்மா உட்காந்து எங்க அப்பாவுக்காக ஜோம் பண்ணும். வாயில் வேலா போய்கிட்டு இருக்கும். அப்பதான் புரிஞ்சுது, எங்க அப்பா என்னதான் குடும்பத்தினாலும் எங்க அம்மா வேண்டது எங்க அப்பாவுக்காக தான். அப்படிப்பட்டவங்கள எப்படி அடிக்க முடியும்? என் முன்னாடி நாளைக்கு அப்படித்தானே பண்ணுவா. என் அக்காவா இருக்கட்டும் அப்படிதான், என் தம்பி நல்லா இருக்கட்டும் தான் சொல்லுவா. அதை பார்த்து வளர்ந்தனாலே எனக்கு கை நீளாது. நல்ல வளர்ப்புடா. நல்ல வளர்ப்பு இல்ல, பார்த்த வேதான் அப்படி. எங்க அப்பா ஈஸியா அடிப்பாருடா எங்க அம்மையா. ஆனா எங்க அம்மா பாவம், அவளை அடி வாங்கிட்டு எங்க அப்பாவுக்காக தான் உட்கார்ந்து உட்கார்ந்து கடவுளே கடவுளேன்னு வேண்டும். அதெல்லாம் பாவ லிஸ்ட்ல தான் வரும். எங்க அப்பா சாப்பிடாம எங்க அம்மா சாப்பிட்டதே கிடையாது. எங்க அப்பாவுக்கு ஒண்ணு கொடுக்காம எங்களுக்கு கூட எங்க அம்மா தராது. ஒரு சின்ன பொருள்னாலும் எங்க அப்பாவுக்கு வச்சுட்டு தான் எங்களுக்கு வைக்கும். அப்பேற்பட்ட எங்க அம்மாவே எங்க அப்பா ஈஸியா அடிப்பாரு. எங்க அம்மா பண்றதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியுமான்னு தெரியாது. எங்க அம்மா ஃபுல்லா தியாகம் தான். அதை நான் பார்த்துருக்கேன்டா. அதனால எனக்கு பெண்களை அடிக்க கூடாதுங்கிற எண்ணம் வந்துட்டு. ஏண்டா நீ ரோகிணி அடிச்சிருக்கியா? கல்யாணம் புரிஞ்ச புதுசுல அடிச்சிருக்கேன்டா. டேய், அப்போ எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியா தான்டா இருக்கும். அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவ என்ன புரட்டி எடுத்துருவா. ஆனா இப்ப அவளுக்கு அடிமைடா. அத பெருமையா சொல்லிட்டு இருக்க. டேய், அடிமைனா அது வேற விதமான அடிமையா இருக்கும்டா. மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டா. மத்தவங்க முன்னாடி நான் மதிப்பு இல்லாம நடத்தவும் மாட்டா. அதே மாதிரி என்னங்கிற சொல்லுக்கு மறு சொல்ல மாட்டா. ஆனா அவ என்னமோ அவ எனக்கு தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னமோ தெரியல, ஆனா அவளை கண்டு எனக்கு பயமா இருக்கும். அது ஒரு பாச அடிமாடா. அவ இல்லாம ஒரு நொடி கூட நிறுத்த மாட்டேன். என் பையில அம்மா அம்மா பானுங்க. இப்ப அதனால எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அவளை அம்மா அம்மானே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்கனாலும் சரி எந்திரிச்சாலும் சரி அவன் முந்தானி வசனம் வேணும். நான்லாம் எங்க அம்மா முந்தானிய மோந்ததே கிடையாடா. இப்ப எல்லாம் அவன் முந்தானி பிடிச்சிக்கிட்டு தான் தூங்குவேன். அப்படி வரும்டா தூக்கம். ஏன்னா அவன் என் கூட இருக்கிறது இதை பெருசா பாதுகாப்பா இருந்த மாதிரி இருக்கும்டா. என்ன பக்கம் என் பொண்டாட்டி இருக்கான். அவன் எனக்கு கிடைச்ச வரண்டா. அப்படி அடிமை இல்லடா, அதிர்ஷ்டக்காரே. அது என்ன உண்மைதான்டா. சரி வா, தேடிக்கிட்டு இருப்பா. காப்பி போட்டு வச்சிருக்கேன். ஆறி குளிர்ந்து போயிருக்கோம். 2 சூடு வச்சுலாம் தரமாட்டா. டேய், கோட்டஸ் போறது 2 மணி நேரம் ஆயிடாதே. டேய், குறுக்கோலியா போயிரும். இரு, நான் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். டேய், எனக்கு மட்டும் காப்பி போட்டு வச்சிருக்கா, உனக்குலாம் தரமாட்டா. நானே போட்டு குடிச்சிருவேன். பால் வாங்கிட்டே வரேன், வாடா. அப்ப சரி வா.
ஸ்வேதா எனக்கு கீழே விட்டுருங்க சொல்லிட்டேன். அடிடி, எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்க. நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அடிடி, அடிச்சாது என் பாவம் குறைதானு பாப்போம். என்ன விடு, யாரும் என் மேல இறக்கப்பட வேண்டாம். இது இறக்க விடு. மாட்டேன், நீ என்ன பண்ணாலும் நான் இறக்கி விட மாட்டேன். முடியாதுடி, எனக்கு தினம் தினம் சித்திரவதையா இருக்கு. மரியாதை இறக்க விடு சொல்லிட்டேன். சத்தியமா எனக்கு கோவம் வந்துடும். இறக்க விடு. யாரும் என் மேல இறக்கப்பட வேண்டாம். நீங்க இறக்கப்பட்டதா எனக்கு கோபமே வருது. இறக்க விடுங்க. மாட்டேன்டி, மாட்டேன். இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த நிலைமையில கூட நான் உனக்கு கவனிக்காம போயிட்டேன்னா அச்சே, இந்த பிறகு இடத்துல அர்த்தம் இல்லாம போயிடும். நீ மாசமா இருக்கும்போது நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன்னா அத்தனையும் பண்ணுவேன். தடை போட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இது திரும்ப கிடைக்குமோ கிடைக்காதுன்னு தெரியாது. என்னால இழக்க முடியாது. என்னால இழக்க முடியாதுன்னு பாரு, என்னை அடிக்க வேணாலும் செஞ்சுட்டேன். மீறி என்ன வேணாலும் பண்ணு, நான் வாங்கி கொடுத்தேன். நான் பிடிவாதம் மட்டும் வேண்டாண்டு. மரியாதை என்னை இறக்கி விடுங்கன்னு சொன்னேன். நான் எடுத்த முடியில இருந்து பின்னங்க போறது இல்ல. என்னை இறக்குங்க. என்னால இருக்க முடியல. இறக்குங்க. முடியாது, முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் சரி, இனி நான் வந்து திரும்ப போறது இல்ல. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை இழக்க முடியாதுடி. என் பொண்ணாட்டி மாசமா இருக்கும்போது நான் என்னெல்லாம் பண்ண நினைச்சேனோ அதுல என்னால இழக்க முடியாது. இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட 1000 மேல சந்தோஷமா இருந்தாலும் இந்த நாள் திரும்ப வருமா? இது அந்த தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்புடைய பரிசு. இந்த நாள் ஒரு பொண்ணான நாள். நான் எப்படி இழப்பேன்? அழகி, நீ அப்பவுமே பேசணும்ல, அப்படியே குழந்தை பேசுன மாதிரியே இருந்துட்டு நீ பேச பேச என் புள்ளல அப்படியே துள்ளிக்கிட்டு கிடந்தான். நான் கையை வச்சு உணர்ந்தேன். என் கையே அப்படியே குழந்தையோட உடம்பு பட்டுச்சு. உடம்பே புல்லரிச்சு போயிட்டுடி. தொட்டு பார்த்து எனக்கே எப்படி இருக்குன்னா அந்த குழந்தை சுமக்கிற உனக்கு எப்படி இருக்கும்? சாரிடி, உன்னை போய் கை நீட்டிட்டேன்னு என்ன செருப்பால கூட அடி. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதடி. மரியாதை சொல்றேன், என்னை இறக்கி விடுங்க. அதான் சொல்றேன், நீயா இருந்துக்க. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. ஆனா நான் செய்ய வேண்டியதை தடை போடாத. நீ நியாயமான பொண்ணு தானே, நியாயத்துக்கு கட்டுப்படுற பொண்ணு தானே. எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. உன்னை கொஞ்சதுக்கோ உனக்கு சாப்பாடு கொடுக்கறதோ உன் பிள்ளைய கவனிச்சுக்கிறதுக்கோ எனக்கு உரிமை இருக்குல்ல. அதை செய்ய நீ தடை போடாத. எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு உரிமை இருக்குல்ல. அடே, வெளியில வரியா? ஜூஸ் ஏதாவது வாங்கி தரேன். வெளியில போயிட்டு வருவோமா? தூக்கிட்டே போட்டா அழகு போல இருக்குடி. நான் சோறு பொங்கணும், இறக்கி விடுங்க. புள்ள ஸ்கூல்ல இருந்து வருவா. சரி, ரெண்டு சேர்ந்து பொங்கலாம் வா. எனக்கு பொங்க தெரியும். நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஏதாவது தடுத்தனதுக்கு அப்புறம் தான் இருக்கு. சரி, எப்படியோ 2 அடுப்புன்னு ஆகி போச்சுதே. அதுல ஒரு சாய்ப்பு மாதிரி வச்சு தரேன். நம்ம அதுல தனியா பொங்கி சாப்பிட்டுக்கலாம். மற்றவங்க எல்லாரும் உள்ள சமைச்சு சாப்பிட்டோம். ஒரு கிச்சன் மாதிரி எடுக்கட்டா? நமக்கு தான் மழை பெய்யுது, பொங்க முடியல. பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும், உனக்கு கொடுக்கணும். நம்ம இனி தனியா பொங்கலாம், அவங்க தனியா பொங்கட்டும். நான் ஒரு கிச்சன் எடுக்கிறேன். ஒரு சாய்ப்பு மட்டும் எடுத்துருவோம். கொஞ்சம் தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு வரேன். என்ன பண்றீங்க? தனி கொடுத்தேன். இருக்குது என்ன ஒண்ணா இருக்குது. சமையல் ஒண்ணா வேண்டாம். அந்த பின்னாடி இருக்க தொழுகிறவெல்லாம் சரி பண்ணி கிச்சனும் ஒரு ரூம் எடுத்துருவோம். நம்ம பழகுது வைக்கிறதெல்லாம் அந்த பாதி வச்சுக்கிடுவோம். இங்க வேண்டாம். இனி தம்பி இந்த குடும்பத்தை பார்த்துக்கிடுவான். நம்ம தனியா போயிடலாம். என்ன வளர்றீங்க? இல்ல, நான் இந்த குடும்பத்துக்குள்ள இருந்தேன். எனக்கு அந்த பாச விடவும் செய்யாது. அவங்களுக்காக நான் உன்னை இழந்துருவேன். கொஞ்சம் விலகி இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். யாருக்காகவும் இனி உன்னை இழக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். யாரோ ஒருத்தருக்காக என் பொண்ணாட்டி நான் கை நீட்டி அடிச்சிட்டேன். இனி பிள்ளைங்க வளரும் வைக்கும் இப்படியும் பிரச்சனைகள் வரதான் செய்யும். நம்ம சின்ன வீடா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம பிள்ளைகளோட தனியா போயிடலாம். தனி கொடுத்தன என்ன, இதே வீட்டை தான் நம்ம தனியா பொங்கி சாப்பிடுவோம், அவங்க தனியா பொங்கி சாப்பிடட்டும். மற்ற வரச்சல் வேணா ஒன்னா இருக்கட்டும். நானும் உன்னை நல்லா கேர் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கும். அப்புறம் டெலிவரிக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி நான் லீவ் போட்டுட்டேன். 3 மாசம் லீவு கேட்டிருக்கேன். அது போட்டு கொஞ்சம் வேலைகளை முடிச்சுட்டேன்னா 3 மாசம் ஃபுல்லா லீவ் எடுத்துருவேன். தாய் இல்ல தகப்பு இல்லைன்னு நீ நினைக்க கூடாதுல்ல. நான் கூட இருந்து பாத்துக்கிடுவேன். இந்த பிள்ளைய கவனிக்கணும், மூத்தாவளை கவனிக்கணும். நீ கவனிச்சுக்கிட மாட்டேல்ல, நான் கூடயே இருக்கேன். என்ன எனக்கு பாத்துக்க தெரியும். கொண்டுவேன். நான் தான் என் பொண்டாட்டி பிள்ளைல பாப்பேன். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டி. பொண்டாட்டிக்காக யாரை வேணாலும் இழக்கலாம். ஆனா பொண்டாட்டி மட்டும் எவனுக்காகவும் இழக்கக்கூடாது. என் பொண்டாட்டி பிள்ளை தான் எனக்கு நிரந்தரம். பிள்ளை கூட ஒரு கரையில சேர்க்க முடியாது. ஆனா பொண்டாட்டி, அம்மா நீ என்கிட்ட இந்த பேசாம இருந்த நாட்கள் இருக்க செத்துலான்னு வந்ததுடி. யாருக்கும் ஒண்ணு இழக்க மாட்டேன்டி. யாரும் எனக்கு தேவையில்லை. நான் டூட்டிக்கு கிளம்புறேன், இறக்கி விடுங்க. நானே கொண்டு விடுறேன். வேண்டாம், வேணும் வரும், அதிலே போயிடுவேன். ஒரே ஒரு கொஸ்டடி, எனக்கு வேண்டாண்டி. நீ வர்ற வரைக்கும் மரண வழியா இருக்குடி. நெஞ்செல்லாம் பதறுதுடி. எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு. சொல்லிக்கிட்டே இருக்க, விட்டா தானே போவ. எனக்கு வேணும்.
இன்னைக்கு என் பொண்டாட்டி எனக்கு வேணும். நீ என் கூட இன்னைக்கு இருக்கணும். நானே கூட விட மாட்டேன். இல்ல இனி ஒரு போதும் விட மாட்டேன். என் பொண்டாட்டி என் கூட தான் இருக்கணும். இங்க பாரு, நீ நீதி நேரத்துக்குலாம் கட்டுப்பட்டவா. அதான் சொல்றேன். எனக்கு இன்னைக்கு வேணும். என்ன இன்னும் நடங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கிறியோ? கிட்ட போயிருக்கேன்.